நம்ம டிவில தமிழ்நாட்டோட ஒரு தலை போற பிரச்சனை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்படி என்ன தலை போற பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேற ஒன்றும் கிடையாது. இந்த மதுபான கடைகளோட இந்த டைம் இருக்கு பாத்தீங்களா, அதை கொஞ்சம் குறைச்சிருக்காங்களாமா. இன்னைக்கு டைமை குறைச்சவங்க நாளைக்கு மதுபான கடையே மூட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம், நாளைக்கு என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பொதுமக்கள்கிட்ட கேட்க போறோம். அப்படி நிறைய பேர்த்துல கேட்டிருக்கோம். அது உங்களுக்கு என்ன முடியாது நிச்சய முடியாது. இந்த இவரு மட்டும் தான் ஆணி அடிக்கிறாரு, புல்ட்டு அடிக்கிறாருன்னா கண்டிப்பா பூர்ண முதல்ல கொண்டு வந்தா ஆட்சி கண்டிப்பா மாறும். என்ன பண்ணுவீங்க? புரியலன்னு நினைக்கிறேன். ஒயின் ஷாப்பை மூணா என்ன பண்ணுவீங்க? தமிழ் தெரியுமா தெரியாதா? ஒயின் ஷாப்பை மூணா என்ன அவங்க சாப்பிடுவோம். கரெக்டான விஷயம் வந்துருமானே, போயிடலாமா? கரெக்டா வந்துடும், நான் நம்புறேன். யாரா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க. ஒயின் ஷாப்பை மூடுனா என்ன பண்ணுவீங்க? ஒயின் ஷாப் மூட்டாக்கா நாங்க எல்லாரும் சத்து போடுவோம். மூணு பில்டிங் ஏறி ஒரு கும்பு வேலை வேலை செய்ய ஒரு கடிங் போட்டு அதை என் மைண்ட் கரெக்ட் பண்ணி என் நரம்பு கரெக்ட் பண்ணி எந்த ப்ராப்ளம் கிடையாது. இதுதான் விஷயம். இந்த ஒயின் ஷாப் இல்லைன்னு நான் சத்துருவேன். என் பொண்ணா பிள்ளைங்க அனாது போயிடும். பரவாயில்லையா? இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? வயசானவன் பெரிய பெரிய ஆளுங்க தவாரு டீசென்டா ஒரு வண்டியில வரவங்க அவன் சாப்பிடறான். ஏங்க சாப்பிடறான் தெரியுமா? தெரியாத அளவுக்கு சாப்பிடுறாங்க. ஆனா எதுக்கு சாப்பிடுறாங்க? போதைக்கு சாப்பிடல, அந்த மனசு ஒரு எனர்ஜிக்காக சாப்பிடுறாங்க. 500 காரை நீ மூடு கூடாது, நீ மூடு கூடாது, நீ மூடு கூடாது. இங்க எப்படி தெரியுமா? சாராய கடையில சத்துருவான். இன்னைக்கு நான் ஒரு கஷ்டமா நடக்க முடியாத நிலைமையில வந்தேனாக்கா நான் ஒரு கட்டிங் வாங்கி மேஸ்திரி நான் ஒரு கட்டிங் வாங்கி முன்ன வேலை செய்யணும். போய் ஒரு கட்டிங் வாடா ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்தாலோ அப்ப வந்துடும் தெம்பு. அப்ப அடிக்கும் பாரு சீலிங்க அதவாரு பாணி இந்த கையில வச்சு அடிப்பேன். வர சொல்லு, என்ன ஜெயிக்க சொல்லு, அடி தூள அடிப்பேன். அதான் இந்த சரக்கு கேட்கிற கேள்வி மட்டும் சொல்ற வெண்ணைகளா? நீ ஒயின் ஷாப் மூட்ட ஒரே ஒரு மூடிதானக்கா இருக்கிற 100 எத்தனை பேர் செத்துருவாங்க தெரியுமா? கோடி கண்ண செத்துருவீங்க. என்ன சார் நடக்குதுங்க? இல்ல என்ன நடக்குதுன்னு கேட்டேன். தமிழ்நாட்டு மக்கள் மாறிட்டாங்க, திரும்பிட்டாங்க நினைச்சுதான் நாங்க ஒவ்வொருத்தையும் கொஸ்டின் கேட்டோம். அப்ப யாரும் மாறல, அப்படிதானே? ஒவ்வொரு படத்துக்கு கீழேயோ சப்டைட்டில் வருதோ இல்லையோ மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுங்கிறது கீழே வந்துருது. அப்படி என்ன பிரயோஜனம்? நம்பிக்கையில நாங்களா இருக்கிறோம். எப்பதான் மாற போறீங்க? இப்படி குடிச்சு அழுது யாரும் நம்ம பாத்துக்கிறது? கேட்டாலே கடுப்பா இருக்கு. சரி கேடுதான் சார் குடிக்கிறது. சத்தியமா கெடுதல் சார். கெடுக்கும். நான் தெளிவா இருந்தாலும் நேர்மையா இருக்கணும், தெளிவா இருக்கணும்.